ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே காட்டின வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏசி கலட்டுற வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். இது வந்து பேனாசோனிக் ஏசி. இது வந்து கலட்டுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 3 ஸ்க்ரூ தான் போட்டிருக்காங்க. அழகாக 3 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை அழகாக ஓப்பன் பண்ணலாம். அந்த ஏசி இது வந்து டஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருக்குது. அதனால் கலட்டி பண்ணாமல் பேனலை மட்டும் கழட்டி பண்ணுறோம். இன்டோரை தனியாக கழட்டி பண்ணாமல் பேனல் அவ்வளோதான். 2 பக்கம் அழகாக ஷேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மேலே அப்படியே தூக்குனிங்கன்னா மேலே உள்ள லாக் எல்லாமே ரிலீஸ் ஆகிரும். அப்படியே கழட்டிட வேண்டியதான். அடுத்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ஃபில்ட்ருலேருந்து உள்ள காயிலுக்கு போயிடுச்சு. கொஞ்சமாக போயிடுச்சு. அது வந்து அழகாக நல்ல ப்ரஷ்ஷை வச்சு தண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரீசர் காயில் வந்து ஈரமானோட்டி தான் எடுக்கணும். மேக்ஸிமம் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ஏசியை ஓட விட்டுட்டு அந்த காயில் தொட்டு பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். அந்த ஈரமாக இருக்கிறப்ப நீங்கள் அழகாக ப்ரெஷ் வச்சு தண்ணியில் தொட்டுக்கிட்டு எடுத்திங்கன்னா அழகாக காயிலில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும். ஃபிங்ஸ் எதுவுமே வளையாது. நிறைய பேர் இந்த காயில் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு காயிலெலாம் ஃபிங்ஸ் எல்லாமே வளைஞ்சிரும். இது வந்து அழகாக ப்ரெஷ்ஷை வச்சு மெதுவாக இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணியில் தொட்டுக்கிட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்படி தான் காயில் வந்து க்ளீன் பண்ணணும். ரொம்ப டஸ்ட் இருந்துச்சுன்னா கலட்டி நம்ம வந்து வாட்ரு ஜெட்டில் வச்சு தான் அடிக்கணும். இது வந்து தேவையில்லை. டஸ்ட்டு கம்மியாக இருக்கனால அழகாக நீங்கள் உடனே நமக்கு ஏசி வந்து ஓரளவு சர்வீஸ் பண்ணி கூலிங் வரணும்னா இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பேனல்லாம் கழுவிட்டு இப்படி தான் மாட்டணும். கீழே முதல்ல செட் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆகிரும். மேலேயுமே 3 இல்லாட்டினா 4 லாக் இருக்கும். அதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதனால் ஏதாச்சும் ஒரு சைடு லாக் ஆகலன்னா வைப்ரேஷன் வரும். ஏசி வந்து லாக் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஃபில்ட்ரு பார்த்திங்கனாக்கா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப்பில் வரும் ஃபில்ட்ரை மட்டும் மாட்டணும். இப்போ 3 ஸ்க்ரூ வருது. மூணு ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ பண்ணிடணும். அந்த ஸ்க்ரூவுக்கு மேலே லாக்கு அந்த ஸ்க்ரூவை கவர் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி வரும், க்ளோஸ் பண்ணுறது பிளாஸ்டிக்கில். அந்த ஸ்க்ரூ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதை போட்டுறோம். இப்போ ஃபில்ட்ரு வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் வரும் அதுக்கு ஃபில்ட்ரு. டாப்பில் வந்து அப்படியே சொருகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே சொருகிடலாம். அவ்வளோதான், ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கூலிங்லாம் நல்லாயிருக்கு. இன்டோர் பக்காவாக வேலை செய்யுது. ஏர் த்ரோலாம் நல்லாயிருக்கு. இப்போ போயிட்டு வந்து அவுட்டோரையும் செக் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு. வாங்க வெளியில் போயிட்டு அவுட்டோரை செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டோரை செக் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா பைப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணவங்க வளைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பிஞ்சாயிருச்சு இந்த இடம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி பிஞ்சாயிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இது விட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லாமல் அதை எப்படியா ரெடி பண்ணணும் பிஞ்சாயிருக்கிறத அப்படின்னு. இது ஒன்று பைப்பெலாம் எடுத்துகிட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு வேறு பைப் போட்டு ஜாயிண்ட் அடிக்கணும். அது செலவாகும் ரொம்ப. அதனால் இருக்கிறத வச்சே இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடணும். இது ஏன்னா இது எங்கேயாவது ப்ரெஷரில் ஹை ப்ரெஷரில் எங்கேயாவது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டோரோ அவுட்டோரோ லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை பார்த்திங்கனாக்கா மேனுவலாகவே கையிலேயே வந்து பைப்பை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப பிஞ்சாயிருந்துச்சு. அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா கேஸ் ஃப்ளோ ஆகிற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். ஃபோமெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட்டு சர்வீஸில் மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பிஞ்சாயிருக்க இடத்த மட்டும் நல்லா பைப்பை வந்து நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ கேஸு எல்லாமே செக் பண்ணோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாம், இதுக்கு வந்து ஃபோம் மட்டும்தான் போடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு சர்வீஸில் ஃபோம் போட்டு விட்ருங்க அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டோம்.
கேஸு ஹீட்டு இப்போ பேக் ப்ரெஷர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. சொல்லுங்கள். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு.